செயல்பாடு குறைவாக இருக்கிறதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தலை முடி கொட்டுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இரண்டுக்குமே சிறப்பான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த செம்பருத்தியோட இலை தான். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் செம்பருத்தி இலையை உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் மிக குறைந்த அளவு தான் இருக்குது. வெளி உபயோகமாக செம்பருத்தியை உபயோகப்படுத்துவது தான் அதிகம். ஆனால் மிக பழமையான சில புத்தகங்களை எடுத்து பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் செம்பருத்தி இலையை எரித்து எடுக்கின்ற அந்த சாம்பல் புற்றுநோய் மூல மிக அதிபயங்கரமான சில நோய்களுக்கு மருந்தாகக்கூடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ செம்பருத்தி இலையை பொதுவாக உலர வைத்து அதை எரித்து அதிலிருந்து எடுக்கின்ற அந்த சாம்பலை ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு தொடர்ந்து உட்கொண்டு வந்தோமானால் பெண்களுக்கு வருகின்ற கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது அப்படிங்கிறது பாரம்பரிய முன்னோர்களோட ஒரு வாக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே சாம்பலை சிறிதளவு நெய்யுடன் சேர்த்து உள்ளுக்கு கொடுத்து கொண்டு வந்தோமானால் ஆண்களுக்கு சிறுநீரகம் சிறுநீர் குழலில் எந்த வகையான அடைப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது இன்னொரு வாக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தாய்மை அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு உப்புசமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவங்க என்னதான் உணவு உண்ணாமல் இருந்தாலும் கூட அவங்க வயிறு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீங்கி இருக்க மாதிரியே ஒரு சூழல் ஏற்படும். இதற்காக உணவை கட்டுப்படுத்தி பார்ப்பாங்க, இதற்காக ஆரோக்கியம் பண்ணி பார்ப்பாங்க, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை மிகச் சுலபமான முறையில் சரி செய்வதற்கு சிறந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி இலை எரித்து எடுக்கப்பட்ட அந்த சாம்பல், அதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஒரு க்ஷாரம் அல்லது ஆல்கலின்னு சொல்லக்கூடிய மருந்து. அதை ஒரு 100 மில்லி அளவுக்கு அவங்க தொடர்ந்து மோருடன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த உப்புசம் குறையும், அவங்க கர்ப்பப்பை இயற்கையான முறையில் மீண்டும் சுருங்கும். அதே மாதிரி அவர்களுக்கு வரக்கூடிய மாதவிலக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் தெளிவாக இருக்கும், சரியாக இருக்கும். அவர்களுக்கு பால் சுரப்பு சரியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான விகிதத்தில் இருக்கும். அதனால் அவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மாந்தியம் பொதுவாக ஒரு 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த மருந்துகள்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்த உடனே வெறும் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாந்தியம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதாவது எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பருப்பு சாதம் கொடுத்தாலும் வாந்தி இருக்கும். அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த ஒரு செம்பருத்தியிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த மருந்தை ஒரு 5 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு தேன் கலந்து அதை அவங்க நாக்கில் தடவுவாங்க. அப்படி தடவும் போது என்ன ஆகும்னா அது சிறிது சிறிதாக அவர்களுடைய நாக்கிலிருந்து அவர்களுடைய மலப்புழை வரையிலும் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற ஒரு அமிலத்தன்மையை நீக்கி இயற்கையான அமிலத்தன்மை கொண்டு வரும். அதனால் அவர்களுக்கு பசி இருக்கும், விரும்பி சாப்பிடவும் அவங்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய குடிநீரில் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமற்ற தன்மையின் காரணமாக இந்த ஈரல் பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏற்படுகிறது. சிலருக்கு அது குறிப்பிட்ட கால பாதிப்பாக இருக்குது, சிலருக்கு நிரந்தர பாதிப்பாகவும் ஆயிடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா ஈரல் எப்போல்லாம் நமக்கு பாதிக்கிறதோ அப்போவே நம்ம உடலோட செயல்திறன், மனதோட செயல்திறன், நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை, நம்மளுடைய புத்தி கூர்மை ஐக்கியூன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கும். அவர்கள்லாம் என்ன பண்ணான்னா இந்த செம்பருத்தி இலை எடுத்த இந்த ஒரு பொடியை காலை ஒரு முறை மாலை ஒரு முறை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஈரலில் ஏற்படக்கூடிய அந்த அழற்சி நீங்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். அந்த செம்பருத்தி மரப்பட்டைக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதில் இதற்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். பொதுவாக நீரிழிவு நோயாளிகளுக்கு என்ன ஆகும்னா நாளடைவில் அவர்களுடைய நரம்பு மண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய புரதச்சத்து குறையிறதுனால அவர்களுக்கு ஒரு கடுமையான எரிச்சல் அல்லது வலி அல்லது நமட்டுத்தன்மை அப்படின்னு எது வேணால் ஏற்படும். இதனால் என்ன ஆகும்னா அவர்களான இயற்கையான முறையில் அவர்களால் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். அவர்கள்லாம் என்ன பண்ணான்னா செம்பருத்தி மரப்பட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த குடிநீரையோ அல்லது அந்த மரப்பட்டையிலிருந்து செய்யப்பட்ட அந்த எண்ணெயோ தொடர்ந்து உள்ளுக்கு வெளிக்கோ ஏதோ ஒரு வகையில் உபயோகப்படுத்திக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த புரதச்சத்து குறைபாடு நீங்கிறதோட மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஆரோக்கியம் நல்ல அளவில் பேணி காக்கப்படும். இன்று ஆண் பெண் இருபாலருக்கும் மன அழுத்தம் உடல் அழுத்தத்தின் காரணமாக வருகின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் வலி. எனக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே உடல் வலியோடு தான் நான் எழுந்திருக்கிறேன், வேலை செய்ய செய்ய என் உடல் வலி சரியாகிறது, ஆனால் மாலை வரும்போது மீண்டும் எனக்கு உடல் வலி வருது, இதனால் காலை மாலை 2 வேளையிலும் நான் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக என்னால் வேலை செய்ய முடிவதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பாலும் இளம் வயதினர், இளம் ஆண்கள், இளம் பெண்கள்.
அவர்களுக்கு வந்து செம்பருத்தியிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த எண்ணெய் வந்து ஒரு சிறந்த மருந்து. அந்த எண்ணெயை எடுத்து நன்றாக வந்து செம்பருத்தி பட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை வந்து சுட வைத்து அதை வந்து தலை முதல் கால் வரை நன்றாக தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு சுடுநீரில் வந்து அவங்கள குளிக்கணும். அவங்க வந்து தொடர்ந்து அதை செய்து கொண்டிருந்தாலே சிறிது சிறிதாக அவர்களுக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக நீங்கும். அவங்களுக்கு உடல் சோர்வு இல்லாமல், பொதுவாக தசை சோர்வு இல்லாமல் தசைகளில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதை அவங்க கண்கூடாக பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், செம்பருத்தி வந்து ஒரு சிறந்த மருந்து. செம்பருத்தி இலை, செம்பருத்தி மரப்பட்டை, செம்பருத்தி பூ, செம்பருத்தியோட மொட்டு, அதே மாதிரி அதோட வேர்ப்பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து செய்த அந்த பொடியை வந்து தினமும் தலைக்கு வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு பூச்சி மாதிரி இட்டு அதில் வந்து தொடர்ந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாலே சிறிது சிறிதாக அந்த தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பொடுகு, இளம் நரை, அதே மாதிரி வந்து தலைமுடி ஒடிந்து விழுறது, தலைமுடி மிகவும் சன்னமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். எனவே நேயர்களே, செம்பருத்தியை பொறுத்தவரையிலும் ஏதோ தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்க ஒரு மருந்தாக அதை நினைக்காமல் தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் அதை உணர்ந்து சரியான முறைப்படி நம்ம அதை உபயோகப்படுத்தணும்னா நம்மாலும் இயற்கையாக ஆரோக்கியமாக இளமையுடனும் பல்லாண்டு காலம் வாழ முடியும்.